கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலங்களிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வரவும், இந்த கடைசி வாரத்தில் நம்ம அதனுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வரவும், அவருடைய வார்த்தையை தியானிக்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான நல்ல பாக்கியத்திற்காய் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் கர்த்தர் அவருடைய பிரசன்னம் இந்த காலங்களிலே நம்முடைய மத்தியில் வல்லமையாய் ஆளுகை செய்கிறபடியால் ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துகிறேன். ஆமென். இந்த மாதம் ஆண்டவன் கொடுத்ததான வாக்குத்தத்தமானது தெய்வீக வெளிப்பாட்டினுடைய ஒரு மாதம் என்று நாம் கேட்டோம். ஆமென். தெய்வீக வெளிப்பாட்டினுடைய ஒரு மாதம் என்று நாம் தியானித்தோம். இந்த கடைசி வாரத்திலும் கூட அந்த தெய்வீக வெளிப்பாட்டை தேவன் எப்பொழுது நம்முடைய மத்தியில் வெளிப்படுவார், how when God manifest himself to us. ஆமென். தேவன் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுவார் என்ற தியானத்தை நாம் வைத்துக் கொண்டு இன்றைக்குள்ள தியானத்திற்காக நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். கடந்த நாளிலே நான் தில்லி பட்டணத்தில் என்னுடைய ஒரு ஊழியக்கார கூட்டத்துக்காக நான் போயிருந்தேன். போன வாரத்தில் போய் டியூஸ்டே செவ்வாய்க்கிழமையிலிருந்து வேலைக்கிழமை வரைக்கும் அந்த மீட்டிங் இருந்துச்சு. மீட்டிங் முடிச்சு தேர்ஸ்டே மீட்டிங் முடித்த போது மத்தியானம் என்னுடைய மீட்டிங் முடிஞ்சிருச்சு. என்னுடைய ஃப்ளைட் வந்து ஈவினிங் 8:30. ஸோ ஏர்போர்ட்டுக்கு வருகிற வழியில ஹெவி டிராஃபிக் காரணத்தினால என்னோட டிரைவர் சொன்னார் வந்து, சார் இப்படி இந்த வண்டியில் போயாச்சுன்னா லேட் ஆகும், நம்ம போய் சேர முடியாது, உங்களுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, நீங்கள் வந்து மெட்ரோவில் போங்க, அப்படி போனால் நீங்கள் போய் சேர முடியும், டைம் பார். ஸோ நான் வந்து டாக்ஸிலேருந்து இறங்கி மெட்ரோ ஸ்டேஷன் போய் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து மெட்ரோ ட்ரெயின் பிடிச்சி ஆல்ரெடி லேட் ஆகுது, early 1.5 hours கையில் இருக்கு, 2 to 1.5 hours கையில் இருக்கு. வந்து ஆல்ரெடி டெல்லி ஏர்போர்ட்ல வந்து பார்க்கும்போது பெரிய ஒரு கியூ, ஒரு பெரிய ஒரு லாங் லைன். அதை பார்த்தா ஐயோ ஆண்டவரை இன்னும் லேட் ஆகுமே சொல்லி பார்த்தா அப்படி இன்னும் ஒரு 30 minutes அங்கே ஆயிடுச்சு. ஸோ டைம் வந்து ரொம்ப ஷார்ட், ஒன்லி 1 hour கையில் இருக்கு, உள்ள போனோம். இப்போ வந்து செக்யூரிட்டி செக்ல நான் போனேன். செக்யூரிட்டி செக்ல போய் என்னுடைய லக்கேஜ் வந்து ஸ்கேனிங் போட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். லக்கேஜ் வந்த உடனே நான் என்ன செய்யலாம், ஓடி போய் நான் வந்து கேட்ல போய் ஃப்ளைட் பிடிக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏர்போர்ட்ல செக்யூரிட்டி செக்ல என்ன சொன்னா, உங்க லக்கேஜ் வந்து எல்லாம் கரெக்டா இருந்தா உங்க பக்கத்துல வரும், இல்லைன்னா அது வந்து இன்னொரு பக்கத்துல அந்த சைடு ஆப்போசிட் சைடு அது எதிர் பக்கத்துல போகும். அதை வந்து சிஆர்பிஎஃப் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை திறந்து பார்த்து அதுல ஏதாவது திங்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி அதை திரும்ப உங்களுக்கு கொடுப்பாங்க. சாரா நான் வெயிட் பண்ணிருக்கேன், லக்கேஜ் வரத நான் பார்த்தேன். ஆனா அது வந்து திரும்பவும் ஸ்கேனிங் ஆக போகுது. நான் என்ன இதாவது ஏன் லக்கேஜ் மட்டும் திரும்ப போகுது, ஒரு தடவை போயிடுச்சு, 2 தடவை போயிடுச்சு, திரும்ப அதை ஸ்கேனிங் ஆக போகுது. நான் உடனே சிஆர்பிஎஃப் அவங்களை கூப்பிட்டு கேட்டேன், சார் ஏன் லக்கேஜ் அது ஏன் இப்படி போகுது? அவங்க கேட்டாங்க, உங்க லக்கேஜ்குள்ள சார்ஜர்ஸ், ஐபேட், லேப்டாப் ஏதாவது இருக்கிறதா? அப்படி இருந்தாச்சுன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்க அதை என்ன செய்யணும், வெளியே ட்ரெயின்ல நீங்க வைக்கணும். ஆனா நான் என்ன பண்ணேன், எனக்கு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, நான் அதை வெளியே எடுக்காம அந்த பேக்லயே வச்சு அதை விட்டுட்டேன். இப்ப என்ன ஆச்சுன்னா அந்த பேக்குள்ள அந்த சார்ஜர்ஸ், அந்த ஐபேட் இருந்ததுனால நான் நினைச்ச அது சீக்கிரமா நான் வெளியே போயலாம் சொன்னா, இது இன்னும் என்னுடைய நேரத்தை இன்னும் ஜாஸ்தி அது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு. அப்பதான் ஆண்டவர் எனக்கு சொன்னார், பாரு நீ ஒழுங்கா கீழ்ப்படிந்திருந்தா கவர்மெண்ட் உனக்கு ரூல் வச்சிருக்கு, நீ வந்து என்ன செய்யணும், உன்னுடைய சார்ஜர்ஸ் உன்னுடைய ஐபேடை வெளியே வைக்கணும். அதை நீ கீழ்ப்படியல, நீ கீழ்ப்படியாம நீ நினைச்சிட்டு இருக்க இது இப்படி பண்ணா என் ஆசீர்வாதம் சீக்கிரமா வந்துடும், நான் சீக்கிரமா ஆசீர்வாதம் பெற்றுக்கலாம்னா, இங்க பார்த்தா அது இன்னும் என் நேரத்தை இன்னும் வேஸ்ட் பண்ணிச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொன்னா, கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில தெய்வீக வெளிப்பாட்டை கொண்டு வரும். கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில தெய்வீக வெளிப்பாட்டை கொண்டு வரும். இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க, கீழ்ப்படுதல் நம்ம எல்லாரும் கீழ்ப்படுதோம். என்ன கீழ்ப்படியணும்?
நிறைய பேர் சொல்லுவாங்க கீழ்ப்படுதல் சொன்னா 10 கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும், இல்ல ஆண்டவருடைய வார்த்தைகள் கீழ்ப்படியணும், ஆண்டவருடைய கட்டளைகளை கீழ்ப்படியணும். அதான் நம்ம சிறு வயதிலிருந்தே பண்றோமே. ஆனா இன்னைக்கு கீழ்ப்படுதலை குறித்து ஒரு சரியான ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் எனக்கு ஆதியாகம புஸ்தகம் அதனுடைய 22ஆம் அதிகாரத்திலே அபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து அதனுடைய 22ஆவது அதிகாரம் ஆதியாகமத்திலே அபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த வெளிப்பாட்டை குறித்து ஆண்டவர் கொடுத்ததை நான் இன்னைக்கு உங்களுக்கு சற்று நேரம் தியானித்து நான் ஜெபிக்க போகிறோம். வேதம் சொல்கிறது, ஆண்டவர் அபிரகாமுக்கு தரிசனத்திலே, அபிரகாமே உன்னுடைய நேசகுமாரனை நான் காண்பிக்கிற மலையிலே போய் எனக்காக அவனை பலியிடு என்று சொல்லுகிறார். இப்ப அபிரகாம் என்ன செய்கிறாரு, அந்த மகனை எடுத்துக்கொண்டு அவர் போய் அந்த காண்பித்ததான ஆண்டவர் அவனை காண்பித்ததான மலை, அதாவது மோரியா மலையிலே போய் அவனை பலியிட ஆயத்தமாகிறார். ஆனால் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் அபிரகாமுடைய அந்த இன்டென்ஷன், அவனுடைய அந்த கீழ்ப்படுதலை பார்த்து ஆண்டவர் அவனுடைய மகனை பலியிடும்படியாக ஆண்டவர் விரும்பலை. ஆண்டவர் சொன்னார், அபிரகாமே பிள்ளையாண்டவர் மேல என்ன செய்யாத, கையை போடாதே. வேதம் சொல்கிறது, ஆண்டவர் அந்த பிள்ளையுடைய இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டி அவனுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்தார் என்று வேதம் சொல்கிறது. We all know அபிரகாம் இந்த இடத்துல தேவன் தமக்காக யாதையும் செய்து முடிக்கிற ஆண்டவர். My God is a provider. தேவன் என்னுடைய தேவையை சந்திக்கிறவர் என்று அந்த இடத்துல உணர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனந்தவிடத்திலே இந்த வேதாகமத்திலே அபிரகாமுடைய கீழ்ப்படிதலை குறித்து நாம் தியானிக்கப்படுகிறது. அபிரகாம்ஸ் obedience. இன்னைக்கு இந்த வேதத்திலே அபிரகாமுடைய கீழ்ப்படிதலை பற்றி நாம் பார்க்கும்போது 4 விதமான கீழ்ப்படிதல், 4 விதமான காரியங்கள் அவருடைய கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொள்ள முடியும். முதலாவது வேதம் சொல்கிறது, ஆதியாகம புஸ்தகம் அதனுடைய 22ஆவது அதிகாரத்திலே, ஆதியாகமம் அதனுடைய 22ல அவருடைய கீழ்ப்படிதல் எப்படி, முதலாவது லெசன் நாம் கற்றுக்கொள்ள முடியுது. வெர்ஸ் நம்பர் 3ல சொல்லப்படுகிறது, அபிரகாமுக்கு ஆண்டவர் ராத்திரி இரவிலே அவனுக்கு தரிசனமாகிறார். The next day early morning, அதாவது அதிகாலையிலே அவன் எழும்பி அவன் கழுதையின் மேல் என்ன செய்தான், சேணத்தை கட்டிக்கொண்டு அவன் புறப்படுகிறான். வேதம் சொல்றது, முதலாவது கீழ்ப்படுதல் என்று சொல்லும்போது நம்முடைய நேரம், கீழ்ப்படுதலே நம்முடைய சமயம், அதாவது நேரத்தை குறிப்பிடுகிறது. இன்னைக்கு பாருங்க, நீங்க உங்க மனைவி கிட்ட நான் கணவன் கிட்ட ஏதோ கேட்கிறீங்க, பிள்ளைகள் கேட்கிறது, ஆனா டைம்லி உங்களுக்கு கிடைக்கல. நீங்க கேட்கறீங்க குடிக்க தண்ணி கொண்டு வா, தண்ணி கிடைச்சிருச்சு, ஆனா ஈவினிங் கிடைச்சு, காலையில கேட்டீங்க ஈவினிங் கிடைச்சிருச்சு. உங்களுக்கு தண்ணி தேவை, இப்போ அது கிடைச்சது நைட்டு. So the timely actions, அதாவது அந்த நேரத்திலே அந்த உதவி, நேரத்திலே கீழ்ப்படுதல் இம்பார்ட்டன்ட். ஆனா அந்த ரைட் டைம்ல கீழ்ப்படுதல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைமிங். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருக்காக செய்கிறது உண்டு, ஆண்டவரை நேசிக்கிறது உண்டு, ஆனா நிறைய பேர் இந்த டைம்ல கோட்டை விடுகிறது உண்டு. ஆண்டவர் கொடுத்ததான டைம்ல வர்றது கிடையாது. இல்ல யங்ஸ்டர்ஸ், நம்ம வாலிப நாட்கள்ல உலகத்துக்கு பின்னாடி ஓடுறது, வாலிப நாட்கள்ல உலகத்துக்கு பின்னாடி ஆட்டம் பாட்டம் ஓடுறது, வாலிப பிராயத்துல எல்லாவற்றையும் பண்ணி அனுபவிச்சுட்டு ஆண்டவர் கூப்பிடும் போது அவர் வார்த்தையை கீழ்ப்படியாம எல்லாவற்றையும் நிலைமை இழந்து எல்லாவற்றையும் படுக்கையில போகும்போது நான் ஆண்டவருக்காக ஓடணும், நான் ஆண்டவருக்காக வாழணும், நான் ஆண்டவருக்காக ஜீவிக்கணும் சொல்லி இன்னைக்கு அநேக பேர் கண்டுகிறது உண்டு. ஆண்டவர் சொல்றாரு பாரு, கீழ்ப்படிதல் நேரத்திலே செய்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமென். அப்ப நானும் சொல்றாரு, nobody knows about our timing. வேதம் சொல்றது, நாளைய தினத்தை குறித்து கவலை. You don't know what is going to happen. Today is your day. இன்றைக்கு உன்னுடைய நாள், இன்றைக்கு தேவன் நியமித்த நாள். நீ எதை செய்ய நினைத்தாலும் அதை இன்றே செய். ஆண்டவர் ஆராதிக்க நினைக்கிற இன்னைக்கு பண்ணு, நீ ஆண்டவருக்கு உழைக்கணுமா இன்னைக்கு முடிவெடு. Your time is now.
அருமையானவர்களே, நீ நேரத்தை நீ வீணாக செலவழிக்க it shows that you don't obey God. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் அவருடைய வாழ்க்கையில் இல்லாத காரணம் எப்படி இல்லை என்று நீங்க பார்க்க முடியும். அவங்க நேரத்தோடு கீழ்ப்படியாமை. சபைக்கு ஒழுங்கா டைம்ல வர்றது கிடையாது, சபையில ஒழுங்கா ஆண்டவருக்கு டைம் ஒன்றும் பண்றது கிடையாது, நேரத்தை வீணாக அடிக்கிறவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒன் திங் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் திரும்ப பெற முடியாது, that is our time. One of the precious gift from God is our time. தேவன் நமக்கு கொடுத்ததான அநேக ஆசீர்வாதங்கள் ஒன்று நமக்கு கொடுத்ததான நேரம். அந்த நேரத்தை நாம் அதை உண்மையாக அதை பொறுப்போடு நாம் செயல்படும் போது அது ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறவர்களாய் ஆண்டவர் நம்மை காண்பிக்க முடியும். அருமையானவர்களே, அப்ரஹாம் நேரத்தை வீணடிக்கவில்லை. When God told him something, instantly acted. அவருடைய வாழ்க்கையிலே அவன் நேரத்தோடு அவன் ஆண்டவருக்கு அந்த முக்கியத்துவம் கொடுத்தான். என்னை கேட்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரி, நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவன் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையை நீ நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். நம்பர் 2, வேதம் சொல்கிறது அவன் நேரத்தோடு மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில கன்சிஸ்டன்சி, அதாவது ஒரு நிலைப்படுதல் அவனுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. நிலைப்படுதல் சொன்ன என்ன, கன்சிஸ்டன்சி சொன்ன என்ன, நிலைத்தன்மை, நிலைத்திருக்கிறது. அவன் என்ன பண்ணான் சொன்னா, அதனுடைய அடுத்த வசனத்தை நான் படிக்கும் போது அப்ரஹாம் 3 நாட்கள் பிரயாணம் பண்ணான். வயசு பாருங்க, கிட்டத்தட்ட 120 கிட்ட வயசு வருது இப்போ, ஆல்மோஸ்ட் 170 to 180. அந்த வயசுல கூட அவன் 3 நாள் பிரயாணம் பண்ணி அவன் தூரத்திலிருந்து பார்க்கிறான், அவன் அந்த மலையை பார்க்கிறான். அவன் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நம்ம ஆசீர்வாதங்களை தூரத்திலிருந்து பார்க்கும் போது நம்ம என்ன டயர்ட் ஆயிடுவோம், ஃபெட் அப் ஆயிடுவோம், நம்ம விட்டுருவோம். பாருங்க, அப்ரஹாம் அவன் வயது சென்ற வேளையிலும் கூட அந்த கீழ்ப்படிதல் வாழ்க்கையிலே ஒரு நிலைத்தன்மை, அவனுடைய வாழ்க்கையில ஒரு கன்சிஸ்டன்சி. அவன் என்ன பண்றான், அந்த வயதிலும் கூட அவன் எடுத்த முடிவு, அவன் எடுத்த பிரயாணத்தினுடைய ஸ்டெப் அவன் என்ன செய்யல, பின்னோக்கி வைக்கல. அவன் எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியிலும் கூட தன்னுடைய சொந்த குமாரனை அவன் பலியிடும்படியாக போகிறதான வேளையிலும் கூட அந்த கீழ்ப்படுதலை அவன் நிலைப்படுத்தி அவன் காண்பித்தான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை no stability in life, no stability, no stability. நிறைய பேர் ஆண்டவருக்காக நிறைய பண்ணணும் ஆசை, நிறைய சொல்லுவாங்க, I want to do this, நான் ஆண்டவருக்கு இது பண்ணணும் அது பண்ணணும், நான் ஆண்டவருக்காக ஓடணும் உழைக்கணும். ஆனா வாழ்க்கையில சொல்றது நேரத்துக்கு மட்டும்தான், அவங்க சொல்றதுக்கு செய்யறதுக்கு ஒரு அர்த்தமே இருக்காது. நீங்க ஆண்டவர் வாழ்க்கையில நிலைத்து ஸ்டெபிலிட்டியை பார்க்கிறாரு. கீழ்ப்படுகிறவன் அவனுடைய வாழ்க்கையில ஸ்டெபிலிட்டி இருக்கும். என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் எவ்வளவோ தூரத்தில் நாம் பார்த்தாலும் கூட he will never be disappointed. அவனுடைய வாழ்க்கையில அந்த ஸ்டெபிலிட்டி அவன் இழக்க மாட்டான். மூன்றாவதாக வேதம் சொல்கிறது, அப்புறம் அவனுடைய கீழ்ப்படுதல் வாழ்க்கையிலே மூன்றாவது லெசன் நாம் படிக்கும் போது verse number 7 நாம் படிக்கும் போது அவனுடைய குமாரன் அவனை பார்த்து கேட்கிறான், தகப்பனே எல்லாம் இருக்கிறது, விறகு இருக்கிறது, கத்தி இருக்கிறது, ஆனால் பலிக்கு கொடுக்க அதனுடைய மிருகம் எங்கே? ஆபிரகாம் சொல்றான், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். The Lord will provide. அருமையான அன்பு சகோதர சகோதரியே, ஆபிரகாமுடைய வார்த்தையிலே ஒரு விசுவாசத்தை அவன் காண முடியும். Number 3, obedience is third lesson is faith. கீழ்ப்படிகிறவனுடைய வாழ்க்கையிலே விசுவாச வார்த்தைகள் வரும். பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக கேள்விகள் வரும், அனைவரும் கேள்வி கேட்பாங்க. People will ask questions. They will question about your faith. உன் வாழ்க்கையிலே அநேக கேள்விகளை you need to answer. பவுல் சொல்றாரு, be ready to give an answer to everyone who asks you. உன் வாழ்க்கையில கேள்வி கேட்கிறவங்க பதில் கொடுக்க ரெடியா இருக்கு. இந்த பதில் எப்படிப்பட்ட பதிலா இருக்க வேண்டும்? விசுவாசம் நிறைந்த பதிலா இருக்க வேண்டும். பாருங்க, கீழ்ப்படியுடைய வாழ்க்கையிலே அவனுடைய பதில் விசுவாசம் நிறைந்த. பாருங்க, அவன் சொந்த மகனையே அவன் பலி கொடுக்க போகிறான். ஆனால் அந்த நேரத்தில் கூட அவன் கீழ்ப்படிகிறவனா இருந்தபடியால் அவனுடைய வார்த்தை விசுவாசம் நிறைந்த வார்த்தையா இருந்தது. அவன் சொல்ற பாருங்க, சொந்த மகனை கேட்கிறாரு, அப்பா பலி கொடுக்கும்படியான மிருகம் எங்கே? அவன் சொல்லுகிறான், the Lord will provide. ஆண்டவர் தருவார். கீழ்ப்படியுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தில்
கீழ்ப்படுதல் வார்த்தைகளை நீ பார்க்க முடியும். இன்னைக்கு நீ கீழ்ப்படுகிறவனா, வார்த்தைகள் விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளாக இருக்கட்டும். விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள். Your faith will boost others' faith. உங்களுடைய விசுவாசம் அடுத்தவருடைய விசுவாசத்தை அது இன்க்ரீஸ் பண்ணும். நான்கு கடைசியாக ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்தவன் கத்தி எடுத்து அந்த பிள்ளையை பலி வெட்டும்படியாக போறதான வெளியே ஆண்டு சொல்கிறார், ஆபிரகாமே பிள்ளையாண்டின் கையிலே பிள்ளையான் மேலும் கையை போடாதே. ஆமென். Do not. ஆண்டு சொல்றார் பாருங்க, நீ தன்னுடைய பிள்ளை என்று பாராமல் அவனை கூட எனக்காக நீ பலி கொடுக்கிறவன்னா நீ எவ்வளவு எனக்கு கீழ்ப்படுகிறவன், பயப்படுகிறவன் என்றார். ஆபிரகாம் கீழ்ப்படுதல் என்றால் அது அன்பை குறித்து எதிர்பார்க்கப்படுகிறது. நேசிக்கிற அன்பு சகோதரனே சகோதரி, கீழ்ப்படுகிறவன் ஆண்டவரை நேசிக்கிறார். உன்னுடைய அன்புனாலே நீ ஆண்டவரை கீழ்ப்படுகிறாய் என்று ஜனங்கள் அறியணும். இயேசு நம்மை நேசித்ததன்படியால் தன்னை கீழ்ப்படித்தார். எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது. வானோர் பூதலத்தோர் போற்றுகிற ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம். இன்னைக்கு என் சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரனே, நீ கீழ்ப்படுகிற மனுஷனா இருந்தால் நிச்சயமா ஆண்டவர் உனக்கு வெளிப்படுவார். கீழ்ப்படுதலுடைய அடையாளம் இயேசு கிறிஸ்து. ஆமென். இன்னைக்கு நீ கேட்கிற அன்பு சகோதரனே, நீ ஆண்டவர் கீழ்ப்படுகிறாயா? உன்னுடைய நேரத்தை சரியாக நீ பிரயோஜனப்படுத்துகிறாயா? Do you have stability? நிலை நிறுத்துதல் நீ சரியா இருக்கிறாயா? Do you have faith? உன்னுடைய வார்த்தைகள் விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள் இருக்கிறதா? உன்னுடைய வார்த்தையில அன்பு இருக்கிறதா? ஒப்பு கொடுத்து தேவனுடைய பிள்ளைங்க காலையில் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரின் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுத்தாருங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே நான் நமக்கு கீழ்ப்படியணும் சொல்லு. கர்த்தாவே கீழ்ப்படுகிற வாழ்க்கை எனக்கு வேணும். என் வார்த்தையில அல்ல, என் செயலியில கீழ்ப்படுதல். ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும் சொல்லு. தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோமா, நாம் ஜெபிப்போம். உங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நம்முடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அருமையான இந்த அன்பு நாளிலே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரவும், உண்மை ஆராதிக்கவும், மகிமைப்படுத்தவும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த காலவெளி நேரங்களோடு வெளிப்பட்டபடியாக ஸ்தோத்திரம். கீழ்ப்படுதல் தெய்வீக வெளிப்பாட்டை கொண்டு வருகிறது. கர்த்தாவே, உமக்கு கீழ்ப்படுகிறவர்களாக எங்களை மாற்றுகிறேன். இன்னைக்கு அதே பேர் அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாமையின் காரணத்தினால் ஆண்டவரே சவலை பார்த்துட்டு சொல்லி, ஆண்டவரே பலி இடுதல், கீழ்ப்படுதல் பலியிடுதலை விட உத்தமம் என்று சொல்கிறது. அதே போல நாங்கள் இந்த வாழ்க்கையில கீழ்ப்படுகிறவர்களாய் ஆண்டவரே எங்கள் நேரத்தோடு கர்த்தர் கொடுத்த சமயத்தோடு ஆண்டவரே அந்த நிலை நிறுத்துதலோடு ஆண்டவரே அந்த விசுவாசத்தோடு அந்த அன்போடு கர்த்தரை கீழ்ப்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆபிரகாமை போல எங்க வாழ்க்கை ஆண்டவர் கீழ்ப்படுகிறவர்களாய் மாற்றும் தெய்வீக வெளிப்பாட்டை நாங்கள் கண்களால் பார்க்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆசீர்வதியுடைய வசனத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை அவர்களை ஆசீர்வதி. வியாதியோடு, கஷ்டத்தோடு, பிரயாசத்தோடு, கண்ணீரோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் கரை கூட இருக்கணும். ஆனால் போகையில் வரிகள் கர்த்தர் கூட இருக்கணும். எல்லா ஆக்சிடென்ட்கள், மரணங்கள், வியாதிகள், சத்துடைய கணங்கள் எல்லாரும் கர்த்தர் ஆண்டவரே விடுதலையாக ரட்சிக்கும்படி ஜெபிக்கிறப்பா. பிள்ளைகளுடைய படிப்புகளில், எக்ஸாம்ஸ்ல, ஆண்டவரே ஸ்கூல், காலேஜஸ், ஆண்டவரே பிசினஸ்ல, வாகனங்களை ஓட்டும் போது, வாகனங்களை வரும்போது, வீடுகள்ல எல்லாரும் கர்த்தர் கரை கொடுக்கும்படி ஜெபிக்கிறீங்களை பாதுகாத்துக்கணும். ஆசீர்வதிப்பா. பாதுகாத்து இந்த வாரம் முழுவதும் இந்த புது மாதத்திலே கர்த்தருடைய சமாதானங்கள் நன்றியோடு வழக்கத்தை கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து துதிக்கிற மேல நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய நேர்மையும் இன்னும் என்ன சதா காலம் நம்ம எல்லாரோடு கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வரைக்கும் இருக்கிற நிலைத்திருப்பதாக நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆமென். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஒரு வாரம் கர்த்தர் நமக்கு தருவாராக.